தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே அம்மா கிட்ட கிடைக்கக்கூடிய பாசம் போல ஒரு பாதுகாப்பான உணர்வை தரக்கூடிய, முன்வைத்த காலை பின் வைக்காத குணம் கொண்ட, 12 ராசிகள்லேயே அதிக ஈர்ப்பும் வசீகரமும் கொண்டது யாருங்க? கடகராசி. சந்திரன் அப்படின்னாவே அழகு. அவரை அதிபதியாக கொண்டு கடகராசிகளுக்கு சொல்ல வேணும். இவங்க சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணல அழகாக இருப்பாங்க. இவங்க ஒரு கூட்டத்தில் இருக்காங்க அப்படின்னாக்கா எல்லாருடைய கண்ணும் இவங்க மீது தான் இருக்கும். அந்த அளவுக்கு இனிமையான பேச்சும் அழகான தோற்றமும் யாருடைய மனசையும் புண்படுத்தாத தாய் உள்ளம் கொண்டவங்க தான் அந்த கடகராசிக்காரங்க. எல்லாருக்கும் பார்த்து பார்த்து நல்லது நினைக்கக்கூடியவங்க, பார்த்து பார்த்து நல்லது செய்யக்கூடியவங்க. ஆனால் இவங்களுக்கு துளி அளவும் திரும்ப அந்த பாசமும் நல்லதும் கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் என்னுடைய தலை விதியும் கூட. அப்போது நாங்கள் கொடுக்குறது மட்டும்தான் எங்களுக்கு என்றைக்கும் நல்லது நடக்காதுன்னா மற்றவர்களால் உங்களுக்கு என்றைக்கும் நல்லது நடக்காது. இது 100க்கு 100% உண்மை. இது மட்டும் இல்லாமல் குடும்பம் தாங்க இவங்களுடைய ஒட்டுமொத்த உசுரும். குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டவங்களும் இவங்க தான். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் 2025 நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டோம். சொல்லப்போனால் நமக்கு 2026 இதை விட மோசமாக எதாவது வந்துருமோன்னு சொல்லி பயமாகவும் இருக்குது. படாத கஷ்டப்பட்டோம். 2019 கடகராசி பயங்கர கஷ்டம்தான். அஷ்டம சனிலாம் அப்படியே துவைச்சு எடுத்தாச்சு. எங்கே போனாலும் அசிங்கம், அவமானம், எவ்வளோ முட்டி மோதினாலும் நமக்கு ஒரு நாள் கூட நிம்மதியான நாளாக இருந்தது இல்லை. ஸோ இந்த நிலையில் தடுமாறி தவிச்சு போய் 2026 அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதான் அடைமலை விட்டாலும் செடி மலை விடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல் அஷ்டம சனி நமக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நிம்மதியாக நம்ம இருக்க முடியுதா? கிடையவே கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. முக்கியமாக நமக்கு எதிரியாக நம்ம மனசு தாங்க நிற்குது. நம்மளால் மற்றவங்களுக்கு பாவம் பார்க்காம இருக்க முடியறதே இல்லை. மற்றவங்களுக்கு பாவம் பார்த்து நல்ல வசதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட இப்போ அவங்களுக்கு அப்படி ஆடிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு மற்றவங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தே கடகராசி இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அது கொஞ்சமாவது நமக்கு யோசிக்க ஆரம்பிச்சா, கொஞ்சமாக சுயநலமாக இருக்க ஆரம்பிச்சா நீங்கள் நல்லா இருப்பீங்க. தயவு செஞ்சு சொல்ற கடகராசி, கொஞ்சமாவது சுயநலமாக இருக்க பழகுங்க. என்னம்மா சொல்ற? அதுதான் எங்களுக்கு வரமாட்டேங்குது. மற்றவங்க போல எங்களால் இருக்க முடியல, தனக்குன்னு எடுத்து வைக்க முடியல. சுயநலம்ன்றது அது ஒரு மாதிரி பெரிய துரோகம் பண்ற மாதிரி இருக்கு, பெரிய தப்பு பண்ற மாதிரி இருக்கு. இவங்களால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியறதில்ல. ஆனா கொஞ்சமாவது நமக்காகவும் யோசிக்க ஆரம்பிச்சிங்க, நமக்காகவும் ஒரு சில விஷயங்களை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லா இருப்பீங்க. குறிப்பா பண விஷயத்துல சேமிக்க பழகுங்க. ஒரு நகை நட்டே வாங்குறீங்கன்னா கூட அது உங்களுக்காக சேமிக்க பாருங்க. பல பேர் என் வீட்லேயும் சரி, சுத்து வட்டாரத்துலேயும் சரி, அவங்களோட தேவைக்காக உங்களை வேற மாதிரி பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க தொடர்ந்து. ஆனால் வார்த்தைகளால் வசப்பாடி உங்களை மனசை சுக்குநூறாக உடச்சி போட்டுடுறாங்க. இந்த கடகம் அப்படின்னா எதிர்த்து நின்னா கடகத்தை யாராலையும் எதிர்க்க முடியாதுங்க. ஆனால் பாசம் காட்டி வேஷம் போட்டு உங்களை தூள் தூளாக உடைச்சிடுறாங்க. சின்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், நம்மளால தாங்க முடியல. மனசு எப்பவுமே கடகராசிக்கு வீக்குங்க. இவங்க நல்லா வீர தீரமாக பேசுவாங்க. ஆனால் கடுகளவு கூட இவங்களால மற்றவங்களுக்கு எதிராக ஒரு விஷயத்த வார்த்தைகளை கூட தவறாக பயன்படுத்த முடியாது, கொஞ்சம் வசதி பேச முடியாது. அந்த அளவுக்கு இலகுவான மனசு கொண்ட இனிமையான குணத்துக்கு சொந்தக்காரங்க கடகராசிக்காரங்க. ஸோ உங்களுக்கு இதனால வரைக்கும் இருந்த சோதனைகள் இந்த 2025 முடிஞ்சு போச்சு. பயப்பட வேணாம். அப்படி நல்ல மனசுக்கு 2026 அற்புதமா இருக்க போகுது. ஒரு வார்த்தையில சொன்னாக்க இந்த வருஷத்துல உங்களுக்கு சொந்தமா வீடு வாங்குவீங்க. சிலருக்கு விஐபிகளால ஆதாயம் உண்டாகும், பணப்புழக்கம் அதிகமாகும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது இருக்குனாலும் அது உங்களுக்கு சாதகமா மாறும். போட்டிகள்ல வெற்றி உண்டு. அரசாங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்புகள் சிறப்பா இருக்கு. உறவுக்காரர்கள் மத்தியில உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். தங்க நகைகளை வாங்குவீங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்க போறோம். இதை வச்சு நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 2026 உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய வருஷம், யோகம் தரக்கூடிய வருஷம். இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இந்த வருஷத்துல நீங்க கண்ணீர் வடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்க அழுத காலம் முடிஞ்சிருச்சு. இனி அழுவீங்க, ஆனா அது ஆனந்த கண்ணீரா இருக்கும். சந்தோஷத்துல உங்க கண்ணுல தண்ணி வரும். அந்த அளவுக்கு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு துணையா இருக்கு. நிறைய கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கு. குறிப்பா சந்திரன், குரு, இவங்களாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க போறாங்க. இப்போ இந்த வருஷங்கிறதே உங்களுக்கு உங்க ராசிக்கு 11ஆம் ராசியில லாபஸ்தானத்துல இந்த புத்தாண்டு பிறகுது.
அப்போ லாபஸ்தானம்ங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு யோகம்ங்கிறது புரியுதா? திடீர் முடிவுகளால எதிரிகளை திக்கு முக்காட வைப்பீங்க. அவன் நினைச்சிட்டு இருப்பான் இதுதான் பண்ண போறான். ஓகே இவனை இங்க போட்டு பொளந்துரலாம். இங்க போட்டு இவன அடிச்சிடலாம். இங்க போட்டு இவனை வந்து முடிச்சு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற எதிரிகள்லாம் ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா எதையுமே பலிக்காது. அவன் ஒண்ணு நினைக்கிற நேரத்துல நீங்க வேற ஒண்ணு யோசிச்சு அழகா அவனை வந்து கட்டி போட்டுடுவீங்க. அவனை கை தூக்க முடியாது. எந்த இடத்துலயுமே கடகராசி கை ஓங்கி இருக்க போகுது. இதனால வரைக்கும் கை கட்டி நின்ன இடத்துல கூட தலை நிமிர்ந்து கையை ஒசத்தி அதிகார தோரணையில பேச போறேன். உடைய அதிகாரம் தூள் பறக்க போகுது. இந்த வருஷத்துல உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. எதுவோ வேணா இருக்கட்டும். குறிப்பா முகப்பொழிவு கூடும். உங்களுடைய அதிபதி சந்திரனுடைய குளுமையோட அப்படியே பிரகாசிக்க போறீங்க. வானமே நம்மளுக்கு சொந்தம் அப்படிங்கிறது போல. புரியுதுங்களா? குறிப்பா உங்களுக்கான சொந்த வீடு கனவு நனவாகுது. சொந்த வீடு வாங்குறது, வீடு கட்டி குடியேறது, அதே நேரம் அரசாங்க அனுமதி கிடைக்கும். சொத்து பிரச்சனைகளை சுமூகமா பேசி தீர்க்க போறீங்க. கடன் தொல்லைகள் அடியோட விலக போகுது. மூத்த உடன்பிறப்புகளால உங்களுக்கு ஆதாயம் உண்டு. விலை உயர்ந்த ஆபரணங்கள், அணிகலன்களை வாங்க போறீங்க. எதிர்பார்த்த கம்பெனில இருந்து புதுசா வேலை கிடைக்கும். ஆண்களோ பெண்களோ வேலையே கிடைக்கலம்மா, தகுதிக்கேற்ற வேலை இல்ல, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல எங்களுக்கு வந்து மாடு மாதிரி உழைச்சாலும் அங்கீகாரம் இல்ல, அனுமதி இல்ல, கேட்ட சலுகைகள் கிடைக்கிறது இல்ல, நான் செய்யக்கூடிய வேலைக்கு மத்தவங்க வந்து உரிமை கொண்டாடுறாங்க, மத்தவங்களுடைய வேலையும் என்னுடைய தலையில கட்டிடுறாங்க, எதுவும் என்னால எடுத்து பேச முடியல, அவங்கள மாதிரி என்னால வந்து சுயநலமா யோசிக்க முடியல. இதுதான் வந்து கடகம். அதெல்லாம் மாறப்போகுது. மத்தவங்க கிட்ட கை கட்டி நிற்கக்கூடிய நிலை இருக்கு. ஆனாலும் நீங்க மத்தவங்களுக்கு ஒரு நாளும் வேலை வாங்க மாட்டீங்க, உபத்திரம் கொடுக்க மாட்டீங்க. நிச்சயமா சொல்றேங்க. இந்த 2026 உங்க நல்ல மனசுக்கு பொன்னும் பொருளும் வளமும் நலமும் சேரக்கூடிய வருஷமா உங்களுக்கு அமைய போகுது. அதே போல நீங்க செய்யக்கூடாதுங்க. இரவு நேர பயணங்கள் பண்ணக்கூடாது. அப்படியே பண்ணிதான் ஆகணும். ரொம்ப கட்டாயத்தின் பேர்ல நான் வந்து இரவு நேரம் பயணம் பண்றேன் அப்படின்னாக்கா கவனமா பண்ணுங்க. உங்களுடைய உடைமைகள் மீது கவனமா இருக்கட்டும். அதே போல காசு விஷயத்துல, நகை நட்டு விஷயத்துல, சொத்து பத்துக்கள் விஷயத்துல கடகராசி கவனமா இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. உங்க வேலைய நீங்க பார்க்கணும். உங்களுடைய வேலையில மத்தவங்களுடைய தலையீடு இருக்கக்கூடாது. நீங்க மத்தவங்களுடைய விஷயங்கள தலையிடக்கூடாது. மத்தவங்களுக்கு உதவின்னு நீங்க போக்கூடாது. மத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, மத்தவங்களுக்கு துணையா போறது, இதெல்லாம் வந்து கடகராசி தவிர்த்தே ஆகணும். அதே போல அம்மாவிற்கு மருத்துவ செலவு கண்டிப்பா இருக்குங்க. அம்மாவ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கடகராசி சிறப்பா இருப்பீங்க. நீங்க தாய். உங்க மனசுமே வந்து தாய் உள்ளம் தான். ஸோ எந்த அளவுக்கு அம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பல மடங்கு வேகமா வேலை செய்யும். அதேபோல 9ஆம் இடத்துல சனி இருக்கிறார். அப்பாவுடைய ஆரோக்கியத்துல கவனம் தேவை. சின்னதா ஒரு அறுவை சிகிச்சை செய்யற மாதிரி வாய்ப்பு இருக்கு. இதோட தாய் வழி சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்கள் கொஞ்சம் இப்ப தலை தூக்கும். கொஞ்சம் அங்க பொறுமையா இருந்துட்டீங்க அப்படின்னா, அதுவே சரியாயிடும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மூதாதையரோட சொத்து, தாய், தந்தை சொத்து, உங்க தாத்தா, பாட்டியோட சொத்து உங்களுக்கு கைக்கு வந்துரும். அதேபோல நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த விசா இப்ப கிடைக்கும். வெளிநாட்டு யோகம் இருக்கு. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போணும், தொழில் பண்ணணும். இதெல்லாம் ஒரு விஷயத்துக்காக, படிப்புக்காக, ஆராய்ச்சிக்காக போறீங்க அப்படின்னாக்க வாய்ப்புகள் சிறப்பா இருக்கு. குறிப்பா ஜூன் 9 முதல் ஜென்ம குரு காலம் தொடங்குது. கூட பொறந்தவங்களுக்கு இடையே இருந்த கருத்து மோதல்கள் இப்ப கொஞ்சம் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட பொறந்தவங்க கிட்ட பொறுமை கடைப்பிடிங்க. கோபத்தை அவங்கள கொண்டு வர மாதிரி அவங்க பேசுவாங்க, நடந்துப்பாங்க. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுங்கிற மாதிரி பேசுவாங்க. அந்த இடத்துல நீங்களும் கோபத்தை காட்டினீங்க அப்படின்னாக்க அந்த உறவுகள் அப்படிங்கிறது வெடிச்சிடும். ஸோ அங்க வந்து கவனமா இருங்க. ஆனா கவலைப்பட வேணாம். அதையும் வந்து நல்ல பலன்களை கொடுத்து குரு வந்து காப்பாத்திருவார். உடல் ஆரோக்கியத்திலுமே உங்களுக்கு வந்து கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க. அடிக்கடி வந்து ரத்த அழுத்தம், சர்க்கரையுடைய அளவு வந்து பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருங்க. சிலருக்கு வந்து விஐபிகள் எல்லாம் ஆதாயம் இருக்கு. பெரிய பெரிய விஐபிகள்லாம் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. அவங்க உங்ககிட்ட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க, பழக்கவழக்கம் வச்சுக்க ஆசைப்படுவாங்க. ஸோ பணப்புழக்கம் அதிகரிக்கும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சாதகம் தான். இதோட 1/1/2026 முதல் 12/1/2026 வரை 6ஆம் வீட்ல சுக்கிர பகவான் மறைவதால, அடிக்கடி தூக்கம் இல்லாம போறது, அப்புறம் கௌரவத்துக்காக செலவு பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருவீங்க. ஸோ 6ஆம் இடத்துல சுக்கிரன் மறைவதுங்கிறது தூக்கத்த கெடுப்பாரு. அதான் என்ன பண்ணணும்? நம்ம தான் வந்து கொஞ்சம் ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுட்டு, இல்ல நம்ம தூங்கி தான் ஆகணும். இந்த நேரத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து ஃபோன் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து படுத்துடலாம் அப்படின்றது போல. அதேபோல சத்தான உணவு எடுத்துக்கோங்க. உடற்பயிற்சி பண்றது, யோகா பண்றது இதெல்லாம் ரொம்ப அவசியமா கடகராசி பண்ணணும். இதுல 23/2/2026 அதாவது பிப்ரவரி மாசம் அன்னைக்கிலிருந்து 2/4/2026 வரைக்கும் உங்க ராசி 8ஆம் வீட்டுல செவ்வாய் மறைவதால, செவ்வாய்ங்கிறது யாரு? பூமிக்காரகன், அங்காரகன்னு சொல்லுவோம். இதனால மன அழுத்தம், உடல் சோர்வுலாம் வந்து ஆனா சரியாயிடும்.
பெருசாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கல. அதே போல் டிசம்பர் மாதம் இந்த வருஷத்துடைய கடைசி 5ஆம் தேதி, டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ராகுகேது பயிற்சி நடக்குவதால கொஞ்சம் வேலை சும்மா அதிகமாகும். ஆனால் பிரச்சனைகள்லாம் வரும், அதெல்லாம் எதிர்கொண்டுருவீங்க, சமாளிச்சிருவீங்க. அரசு சம்மந்தப்பட்ட வேலைகளில் கொஞ்சம் அலைஞ்சு திரியிற மாதிரி இருக்கும். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க மூலம் உதவிகள் கிடைக்கும். போட்டிகளில் வெற்றி உண்டு. உறவுக்காரங்க மத்தியில் மதிப்பு மரியாதை கூடிக்கிட்டே இருக்கும். தங்க நகைகளை வாங்கி குவிப்பீங்க. கன்னி பெண்களுக்கு, கடகராசிக்காலுக்கு கல்யாண பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு சேமிப்பீங்க. எதிர்கால திட்டங்கள் எல்லாமே இப்போ பலிதமாகும். கல்லூரி படிக்கக்கூடிய கடகராசிக்காலுக்கு படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. மாணவ மாணவிகளுக்கு தூக்கம், மறதி இதெல்லாம் கொஞ்சம் வந்து போகும். அதனால படிப்பு கொஞ்சம் திரும்ப படிக்கிற மாதிரி பாருங்க, எழுதி பாருங்க, டீச்சர் சொல்றதை கேளுங்க, நேரத்தை வந்து கடத்தாதீங்க. அப்பப்போ கொடுக்கறத அப்பப்போ படிச்சுக்கோங்க. அதே போல படிச்சதை ஒரு முறைக்கு 2 முறை எழுதி பார்க்கறது, திரும்ப சொல்றேன், ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட கடகராசிக்காரங்க வியாபாரம் பண்றீங்க, ஆண்களோ பெண்களோ, சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ, பற்று வரவு உயரும். போட்டிகள் அதிகமாகும். ஆனா போட்டியாளர்களை திணறடிக்கூடிய அளவுக்கு நீங்க வந்து வேலை பார்த்துருவீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் இப்போ உங்களுக்கு வந்து சேரும். வாடிக்கையாளர்கிட்ட கனிவா நடந்துப்பீங்க. பண விஷயத்துல கராரா இருங்க. வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள் மூலம் விபரீத லாபம் உண்டாகும். கூட்டு தொழில பங்குதாரர்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க. இதோட எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், மூலிகை வகைகளால அதிக லாபத்தை அடைவீங்க. உத்தியோகத்துல ஒரு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களா இருங்க பெண்களா இருங்க, உங்க வயதுக்கு ஏற்றார் போல எதிர்பார்த்த பதவி உயர்வு சலுகைகள் கிடைக்கும். இழந்த மதிப்பையும் மரியாதையும் மீண்டும் பெற போறீங்க. சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேற போறீங்க. கடின உழைப்பை உங்களுடைய மேலதிகாரி புரிஞ்சுப்பாங்க. அதே சமயம் வேலையை முடிக்கிறதுல கொஞ்சம் அலட்சியம் காட்டாதீங்க. அதான் முன்னாடி சொல்லிட்டேன். அப்பப்ப உங்களுடைய வேலையா இருக்கட்டும், படிப்பட்டு எந்த துறைகள்ல கடகராசி இருந்தாலும் உங்க வேலையில கண்ணும் கருத்துமா இருங்க. இதுல கடகராசிக்காரங்க கன்னித்துறையில இருந்தீங்க அப்படின்னா புதிய சலுகைகள் உங்களை தேடி வரும். கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் மூத்த கலைஞர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதன் காரணமா வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமா இருக்கு. மொத்தத்துல கடகராசிக்காரங்களை எழுதி வச்சுக்கோங்க, இந்த வருஷம் உங்களை வந்து வளர்ச்சி பாதையில கொண்டு போக போகுது. உங்களுடைய தடைகள் எல்லாமே தவிடு பொடியாகக்கூடிய நேரம். ஒரு விஷயங்கள்ல மட்டும் கவனம் தேவை. அது என்னங்கிறது நான் சொல்றேன். இப்போ கடகராசி இடமாற்றம் இருக்கு, வீடு மாற்றம் இருக்கு, மனை மாற்றம் இருக்கு, உத்தியோக மாற்றம் இருக்கு. அனைத்திலுமே மாற்றங்கள் வந்தே தீரும். அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். ஊருக்கு செல்லக்கூடிய மாற்றங்கள் இப்ப நன்மை கொடுக்கும். அற்புதமான முன்னேற்றங்கள் இருக்கும். வண்டி வாகனத்துல அதிகமான முன்னேற்றம் இருக்கு. பிள்ளையுடைய விஷயத்துல நல்ல ஏற்றத்தை பார்க்க போறீங்க. உடைய தடைகள் எல்லாமே தவிடு பொடியாகுது. பிள்ளையுடைய படிப்புல இருந்த தடை, உத்தியோகத்துல இருந்த தடை, தொழில இருந்த தடை, வியாபாரத்துல இருந்த தடை பரிபூர்ணமா நீங்க போகுது. ரத்த அழுத்தம், இடது பக்க தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. இதய நரம்புகள், மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள், இது தொடர்பான விஷயங்கள்ல ரொம்ப கவனம் தேவை. சொல்லப்போனா எதுக்குங்க கஷ்டம்? உடல் முழுவதும் ஒரு பரிசோதனை பண்ணிக்கோங்க. அது நமக்கு தான் நல்லது. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். நம்ம நல்லா இருந்தா மற்ற விஷயங்களை செய்ய முடியும். பார்த்து மத்தவங்க வந்து குடும்பத்தை பார்த்துக்கணும், அவங்கள பார்த்துக்கணும், இவங்களை பார்த்துக்கணுன்ற அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா? அதுக்கு நீங்க நல்லா இருக்கணும். அதனால ஆரோக்கியத்துல கவனம் தேவை. குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டு. குடும்பத்துல அந்யோன்யம் அதிகமாகும். சிறு வயது பிள்ளைகளுடைய காதல் இவ பெற்றோருடைய ஆசீர்வாதத்தோட பரிபூர்ணமா கிடைக்கும். மூதாதையருடைய சொத்து கிடைக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு எல்லாம் மேன்மை அடைய போகுது. எதிர்பார்க்காத நன்மைகள் நடக்க போகுது. தொலைதூரங்களில் இருந்து நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். குறிப்பா இந்த கடகராசிக்காக 2026ல இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்குங்க. 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது கொஞ்சம் பதட்டத்தை இல்லாம பார்த்துப்பாங்க. நல்லாதான் இருக்கு. அதே போல கோளாறு பதிகத்தை கேட்கறது சிறந்த பரிகாரம் உங்களுக்கு இருக்கு. குரு உச்சம் அடைவதால பசுமாடுகளுக்கு வியாழக்கிழமையில உணவளிக்கிறது தடைகளை தவிடு பொடியாகும். அடுத்தடுத்த நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பாரு குரு பகவான். குரு உங்க ராசிக்கே வருவதால சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். ஏற்றத்தை ஏற்படுத்தி உங்களை வந்து முன்னேற்றிக்கிட்டே இருப்பார். நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்க கையை கெட்டியா பிடிச்சிட்டாரு குரு. குரு இருக்க கோடி நன்மைகளும் உங்களுக்கு. அதே போல ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனம். சுயமா மருந்து எடுத்துக்கிறதெல்லாம் வேண்டாம். மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பெருசா பாதிப்பை சந்திக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. உங்களை பொறுத்தவரைக்கும் குரு வழிபாடு, நவகரங்கள் இருக்கக்கூடிய குரு பகவான், ஆலங்குடி குரு, தென்திட்டை குரு வழிபாடு, இது எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அதே போல அனுதினமும் குரு வழிபாடு பண்ணுங்க. தூங்கி எழுந்ததுமே குரு பகவானை வந்து பார்த்துட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்க. நல்லதே நடக்கும். அதே போல தினம் வந்து ஓம் குரு பகவானை போற்றி போற்றி அந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். அதே போல மஞ்சள் நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க. தான தர்மம் பண்ணுங்க. உண்மையா உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வாழ்வதற்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவிகள் பண்ணுங்க. உங்களால முடிந்த அளவுக்கு பண்ணுங்க. ஒருத்தருக்கு 2 பேருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இல்ல ஏதாவது உதவிகள் பண்றது, அது போல. இன்னும் சொல்ல போனாக்க புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. கடகராசிகளுக்கு இந்த புத்தாண்டு பலன் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு. கிரக நிலையோட அமைப்பும் சரி, திருக்கணித பஞ்சாங்கத்தின் படியும், வாக்கிய முறைகளின் படியும்,
குரு ராகேது பயிற்சி அடிப்படையில முதல்ல உங்களுடைய மனசுல இருந்த பயம் நீங்குது, தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது. மனசை ஒருநிலைப்படுத்தி கவனச்சிதறல் இல்லாம கடமை உணர்ந்து செயல்பட்டு உயர்வுக்கு உத்தரவாதத்தோட இருக்க போறீங்க. அலுவலகத்துல உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற உயர்வை பெற போறீங்க. சிலருக்கு புதிய பணி வாய்ப்புகள் கைக்கூடி வரும். திரும்ப சொல்றேன், யாருடைய தனிப்பட்ட விஷயங்கள்லயும் தலையிடக்கூடாது. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு வருது. எதிர்பார்த்த பதவி, ஊதிய உயர்வு எல்லாமே உங்களுடைய பொறுமைக்கு பரிசா கிடைக்கும். தொழில்ல உங்க உழைப்பே லாபத்தை கொடுக்கும். கூட்டு தொழில்ல வீண் சந்தேகம் வேண்டாம். பங்கு வர்த்தகத்துல நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல் இருக்கீங்க அப்படின்னாக்கா அடக்கத்தால அதீத நன்மைகளை பெற போறீங்க. மத்தவங்களுக்கு ஜாமீன் தர்றது, இந்த முன்னாடியே சொன்ன பத்தியே இதெல்லாம் பண்ணவே கூடாது. அரசாங்க துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா மறைமுக எதிரிகிட்ட எச்சரிக்கையா இருக்கணும். எப்படி எச்சரிக்கையா இருக்கிறது, யாருன்னே தெரியாது எப்படிங்க இருக்கிறது அப்படின்னா, நீங்க உங்க வேலைன்னு இருந்துட்டாலே போதும். அதே போல உங்களை பத்தி புறம் பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்கள பத்தி கவலையே படாதீங்க. கன்சிடரே பண்ண வேணாம். அவன் யாரும் என்னமோ பேசிட்டு போறான், அவன் பேசினா அது நம்மளால இருக்க முடியாது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தினம் தினம் படிக்கணும். பெண்கள்லாம் குடும்பத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகும். மாதாந்திர உபாதிகள்ல கொஞ்சம் அலட்சியம் காட்டாதீங்க. சினிமா கலைத்துறைகளுக்கு முயற்சிகளால முன்னேற்றம் உண்டு. சிற்றின்ப நாட்டம் கொஞ்சம் அதிகமாகும். அதை தவிர்க்க பாருங்க. பயணங்கள்ல உங்களோட உடைமைகளை பத்திரம் வச்சுக்கோங்க. அஜீரணம், தூக்கமின்மை, தலைவலி, இடது பக்க உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. நவகிரக குரு வழிபாடு, திரும்ப திரும்ப சொல்றேன், குரு வழிபாடு, குருவே துணை, உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். இதுக்கு மேல சொன்னா, இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமா மாறும். பணவரவு நல்லா இருக்கு. உங்களுடைய வருமானம் அதிகமாகும். பிள்ளைகள் உடனான உங்களுக்கு உறவுங்கிறது இணக்கமா இருக்கும். தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரம் பார்த்தாலும் சரி, நல்ல லாபம் கிடைக்கும். நீண்ட நாட்களுக்கு நீ எதிர்பார்த்து காத்திருந்தா அனைத்து விஷயங்களும் இப்ப நடக்கும். இந்த வாய்ப்பை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கிட்டா போதும், நல்லது. ஓகேங்களா? அதே போல தொழில் வியாபாரத்துல ஏற்றம் இருக்கு. முதலீடுகள் லாபம் கிடைக்கும். எதிர்பார்க்காத பணவரவு உண்டு. கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். ஏற்றத்தை தரக்கூடிய வருஷம். பொருளாதாரத்திலுமே நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும். நிதி சார்ந்த விஷயங்கள்லாம் பணத்தை அள்ளி எடுக்க போறீங்க. இந்த புது வருஷமே கடகராசிகளுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டா தான் இருக்கு. சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம், புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம். மன அழுத்தம் இருந்தாலும் பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது. குடும்பத்திலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாகும். அதே போல திருமண யோகம் இருக்கு. குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல புதிய உறவுகள் கண்டிப்பா சேரும். சோ எல்லா விதங்களுமே யோகங்கள் கைகூடி வருதுங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்ததுங்க, கடக ராசிகளுக்கு இந்த புது வருஷம் எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரும், அதிர்ஷ்டமா இருக்கா, இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? கண்டிப்பா அதிர்ஷ்டமா தான் இருக்கு. ஒரு மனசுல கூடிய பாரமே குறைஞ்ச மாதிரி தான் இருக்க போகுது. இந்த வருஷத்துல நிச்சயமா நீங்க வருத்தப்படுற மாதிரி ஒரு விஷயம் கூட நடக்காது. ஓகேங்களா? மனசை திடமா வச்சுக்கோங்க. யாரையும் நம்பி ஏமாற வேணாம். இதை தாண்டி இப்போ கடக ராசியில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரி இருக்க போகுது இந்த வருஷம். முதல்ல புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், வெற்றி நிச்சயம். குருவின் நட்சத்திரத்துல பிறந்திருக்கூடிய உங்களுக்கு சந்திரன் ராசிநாதனா இருக்காரு. இதனால முன்னேற்றம் உண்டாகுது. முயற்சிகள்ல வெற்றி உண்டு. சங்கடங்கள் விலகும். விருப்பம் பூர்த்தியாகும். தொழில் பண்றீங்களா, வியாபாரம் பண்ணீங்களா, லாபம் உண்டு. உத்தியோகத்தில் இருந்தா உயர்வு உண்டு. வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். உழைப்பு அதிகமாகும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். தெய்வீக சிந்தனை மேலோகுது. ஆன்மீக பயணம் அதிகமா போவீங்க. இந்த வருஷத்துல சனி பகவான் உங்களுக்கு என்ன பண்றாரு? நினைச்ச வேலைகளை நடத்தி வைக்கிறார். பட்டம், பதவி, செல்வாக்குன்னு எல்லா இடத்துலயுமே முன்னெடுத்து கொடுக்குறாரு. முயற்சிகள் வெற்றியாக வரும். நினைச்சதை நடத்தி வைப்பாரு. பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறாரு. உழைப்புக்கேற்ற பலன் கொடுக்கிறார். அதே போல ராகு இந்த வருடத்துல உங்களுக்கு முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்குறாங்க. உழைப்புக்கேற்ற லாபத்தை கொடுக்குறாங்க. எதிர்பார்ப்புல ஆதாயத்தையும் ஆரோக்கியத்துல முன்னேற்றத்தையும் உண்டாக்குறாங்க. தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகப்படுத்துறாங்க. அடுத்து குரு பகவான், இவரை பொறுத்த வரைக்கும் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கிறார். உங்களுக்கு மற்றவர்களால இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், எதிரிகளுடைய தொல்லைகள் இருந்து பாதுகாப்பு கொடுக்கிறார். கோர்ட்டு கேஸ் வழக்குல வெற்றி, செல்வாக்கு அதிகப்படுத்துறார். இது மட்டும் இல்ல, குடும்பத்தை சுப நிகழ்ச்சி, சொத்து சேர்க்க, உடல்நிலையில முன்னேற்றம் எல்லாமே. அது போல சூரிய பகவான் உங்களுடைய நிலையில வெளிச்சத்தை கொடுக்கிறார். இது மட்டும் இல்லாம தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு. பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறாரு. பொதுவா சொல்றேங்க, இழுபறக அந்த வேலைகள்லாம் முடியும். குடும்பமாகட்டும், தொழிலாகட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், நெருக்கடிகள் நீங்குது. வாய்ப்புகள் உங்களை தேடி வருது. அரசாங்க வேலையில ஆதாயம் இருக்கு. முயற்சிகள்ல வெற்றி உண்டு. எதிர்பார்த்தா முன்னேற்றம். தொழில் பண்றீங்களா, எதிர்பார்த்தா லாபம் கிடைக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி எல்லாமே சிறப்பா இருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற வருமானம். உழைப்பாளிகளுடைய நிலையில உயர்வு. மதிப்பு, ஊதியம் அதிகமாகுது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். பெண்களுக்கெல்லாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை இருக்கு. சுய தொழில் செய்றவங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் இருக்கும். வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு எதிர்பார்த்த வேலையே கிடைக்கும். திருமண வயதில் கூடிய பெண்களுக்கு திருமணம் ஈஸியா நடக்கும்.
குழந்தைகளுக்காக இயங்கிய திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பொன் பொருள் சேருது. கணவர்கிட்ட அன்பு கூடுது. படிக்கூடிய மாணவர்களா படிப்புல கூடுதலா அக்கறை எடுத்துப்பீங்க. உங்களுடைய டீச்சர்ஸுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும். எதிர்பார்த்த மதிப்பெண்களை வாங்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல்நிலையில இருந்த பாதிப்புகள் படிப்படியா விலகும். நீண்ட நாட்களாக மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருந்தா கூட இப்ப வந்து சரியாகுதுங்க. முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடம், போராட்டம் இந்த நிலையெல்லாம் மாற்றம் வருது. வீட்டு சுப நிகழ்ச்சி நடக்கும். சொத்து சேர்க்கை வாய்ப்பு இருக்கு. பொன் பொருள் சேரும். குழந்தைகளுடைய மேற்படிப்பு கனவுகளை நனவாப்பீங்க. அடுத்து பூசம் நட்சத்திரம். உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் அதிர்ஷ்டமான வருஷங்க. நினைச்சது எல்லாமே நினைச்சபடியே நடத்திப்பீங்க. வேலை இந்த தடைகள் எல்லாமே உடைபட போகுது. தன்னம்பிக்கை அதிகமாகுது. பொருளாதார நிலையில உயர்வு. தெய்வீக சிந்தனை அதிகமாகுது. ஆலய வழிபாட்டால மனசு தெளிவாக போகுது. இந்த வருஷத்துல சனி பகவான் உங்களுக்கு என்ன பண்றாரு? எல்லா விதங்களிலுமே முன்னெடுத்து கொடுக்குறாரு. நினைச்சது சாதிக்க முடியும். அடுத்து ராகேது. இதனால வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய அமைப்புல நிக்கிறாங்க. வெற்றிகளை கொடுக்குறாங்க. தெய்வ அனுகூலம் உங்களை பாதுகாக்குது. முயற்சிகள்ல வெற்றி. நோய் பாதிப்பு தீருது. வம்பு வழக்குல வெற்றியை கொடுக்குறாங்க. குடும்ப குழப்பம், வருமானத்தில் நெருக்கடி எல்லாமே சரியாகுது. உடல்நிலையும் செல்வாக்கும் பாதிப்புகள் விலகி உயர்வு உண்டு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இவருமே உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாரு. செல்வாக்கை உயர்த்துறாரு. வசதி வாய்ப்பை அதிகப்படுத்துறாரு. திருமண யோகத்தை கொடுக்குறாரு. குழந்தை பாக்கிய யோகத்தை கொடுக்குறாரு. பிள்ளைகளால பெருமையை உண்டாக்குறாரு. அதே போல உடல்நிலையில முன்னேற்றம். கோர்ட்டு கேஸ் வழக்குல வெற்றி. தொழில முன்னேற்றம். வண்டி வாகனம், குடும்பம், தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயுமே ஆதாயத்தை கொடுத்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. அடுத்து சூரிய பகவான் இந்த வருஷம் முழுக்க நெருக்கடிகள் இல்லாம போக்குறாரு. நினைச்சதை நடத்தி வைக்கிறார். செயல்பாடுகளை வெற்றியை உண்டாக்குறாரு. தன்னம்பிக்கை அதிகப்படுத்துறாரு. தைரியத்தை அதிகப்படுத்துறாரு. எதிர்ப்பு, போட்டி எல்லாத்தையும் இல்லாம பண்றாரு. வழக்கு விவகாரங்களை உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறாரு. தொழிலாட்டும் உத்தியோகமாகட்டும் முன்னேற்றமா பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறாரு. அரசு வழியில வெற்றியை கொடுக்குறாரு. நீங்க எதிர்பார்த்த உயர்வை கொடுக்குறாரு. பொதுவா சொல்றேன், குரு, கேது, சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இவங்க எல்லாருமே உங்களுடைய வேலைகளை நடந்தேற வைக்கிறாங்க. சங்கடங்களை நீக்கி வைக்கிறாங்க. இழுபறைகிற முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்குறாங்க. குடும்பம், தொழில், உத்தியோகம்னு நெருக்கடிகள் நீங்குது. சொத்து சேருது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருது. அரசு வழியில ஆதாயம் உண்டாகுது. நீ எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. தொழில் பண்றீங்களா? தொழில முன்னேற்றம். அது ஒருத்தருக்குள்ள வேலை பார்க்குறீங்களா? தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ கூலி வேலை செய்தாலும் சரி, ஆண்களோ பெண்களோ நெருக்கடிகள் எல்லாமே சமாளிப்பீங்க. புதுசா வேலை கிடைக்கும். இடமாற்றம், புதிய பொறுப்புகள்லாம் உங்களை வந்து சேரும். நிர்வாகம் உங்களுக்கு சாதகமா செயல்படும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம். குடும்பத்துல மகிழ்ச்சி, ஒத்துமை இருக்கும். சுயதொழில் செய்வதற்கு உழைப்பு அதிகமாகும். வேலை தரவங்களுக்கு முயற்சிகள் இந்த தடைகள் உடைபடுது. நல்ல நேரத்தில் நல்ல வேலை கிடைக்கும். திருமணம் நடந்தேறும். குழந்தைக்காக இயங்கிய பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொன் பொருள் சேரும். கணவர்கிட்ட அன்பு கூடுது. மாங்கல்ய ஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால சிறப்பா இருக்க போறீங்க. படிக்கூடியவங்களுக்கு டீச்சர்ஸோட வழிகாட்டுதல் படிப்புல அதிக கவனத்தை மேம்படுத்தும். அதிக மதிப்பெண்களை பெற முடியும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை பலப்படுது. கணவனை உறவு சிறப்பா இருக்கு. அந்யுன்யம் பெருகுது. குடும்பத்துல வருமானம் பெருகும். வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்கும். வீடு கட்டுவீங்க. பொன் பொருள் சேருது. பிள்ளையுடைய நலன்ல அக்கறை மேம்படுது. அடுத்து ஆயில்ய நட்சத்திரம். போங்க, தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய வருடம். உழைப்பு அதிகமாகும். வேலைப்பளு கூடும். ஒவ்வொரு வேலையும் போராடி முடிச்ச நிலையில இப்ப மாற்றம் இருக்கு. எதையுமே சமாளிப்பீங்க. சூழ்நிலையை அறிந்து செயல்பட்டு நினைச்சது சாதிக்க போறீங்க. தன்னம்பிக்கை, தைரியம் உங்களை உயர்த்தி வைக்க போகுது. பொருளாதார நிலையில உயர்வு. குடும்ப நலனில் அக்கறை கொள்வீங்க. மற்றவங்களை விமர்சனத்தை பார்த்து பயப்படாம உறுதியா இருக்க போறீங்க. தெய்வீக சிந்தனை அதிகமாகுது. இந்த வருஷத்தை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு சிறப்பா பாதுகாப்பு கொடுக்கிறார். செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறார். மறைமுக எதிரெல்லாம் பந்தாட போறீங்க. உடைய நேர்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் இவர் உயர்வை கொடுத்துக்கிட்டே இருக்க போறார். தொழிலாட்டும், உத்தியோகமாட்டும், குடும்பமாட்டும் எல்லாமே சிறப்பா இருக்க போகுது. இவரே உங்களுக்கு துணை. அதுபோல ராகேது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உடைய அந்தஸ்தை மீட்டெடுக்க போறாங்க. முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்குறாங்க. சுறுசுறுப்பா செயல்பட வைக்கிறாங்க. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு வந்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறாங்க. குடும்பத்தினருடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்து கொடுக்க போறீங்க. உடைய வார்த்தைகள்ல மட்டும் நிதானத்தை பார்த்துக்கோங்க. மற்றபடி சிறப்பு தான். அடுத்து குரு பகவான் முன்னெடுத்தை கொடுக்குறாரு. செல்வம், செல்வாக்கு அதிகமாகுது. வசதி வாய்ப்புகள் நிறைய கிடைக்க போகுது. மன வாழ்க்கையும் சரி, குழந்தை பாக்கியம் உண்டாகுது. பிள்ளைகளால பெருமை ஏற்படும். தொழில் வெற்றி, விருப்பங்கள் நிறைவேறுது. உடல்நிலையில உற்சாகம், இது போல கனவுகள் எல்லாமே நனவாக போகுது. நீங்க தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பை குரு பகவான் கொடுக்க போறார். உடைய நிலைக்கு ஏற்றார் போல. திருமணம் நடக்கலையா? திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லையா? குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலை வாய்ப்பு இல்லையா? வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதுசா வீடு கட்டணுமா? வண்டி வாகனம் வாங்குமா? தொழில் எல்லாத்துலயுமே ஆதாயத்தை கொடுத்து, அனுகூலத்தை கொடுத்து, ஆதரவை கொடுத்து உங்களை மேம்படுத்துறாரு. அதே போல இந்த வருஷத்துல சூரிய பகவான் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. துணிச்சல், தைரியம் அதிகமாகுது. முயற்சிகள்ல வெற்றி.
இவருமே உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு விவகாரங்கள்ல வெற்றியை உண்டாக்குறாரு. தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறாரு. பொதுவா சொல்றேங்க, குரு, கேது, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவர்களால உங்களுடைய நிலையில உயர்வு உண்டு. நெருக்கடிகள் விலகும். இழுபறியாக இருக்கக்கூடிய வேலை கூட முடிச்சு காட்டுவீங்க. குடும்பமாட்டம், தொழிலாட்டம், உத்தியோகம் மற்றும் நிம்மதி உண்டாகும். சிலருக்கு சொத்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து பணம் கிடைக்கும். அரசு வழியில ஆதாயம் இருக்கு. அரசாங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. தொழில் பண்றியா, நெருக்கடி நீங்குது. மத்தவங்களை நம்பி தொழில் பண்ற மாதிரி இருந்த நிலையில மாற்றம் வருது. உடைய அணுகுமுறையால முன்னேற்றம் உண்டு. வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகமாகுது. உங்ககிட்ட வேலை பார்க்க முடிய ஒத்துழைப்பு கிடைக்கும். எல்லாத்துலயுமே சிறப்பா செயல்பட போறீங்க. அதே போல பணியாட்கள் ஒருத்தருக்கையில வேலை பார்க்குறீங்க, அரசாங்க துறையோ தனியார் துறையோ கூலி வேலை செய்தாலும் சரி, வேலையில கவனமா இருக்க போறீங்க. மேலதிகளுடைய ஆதரவு இருக்கு. நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும். ஸோ அனுகூலம் இருக்கு. பெண்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். குடும்பத்துல மகிழ்ச்சி ஒற்றுமை அதிகமாகுது. குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. சுயதொழில் செய்யக்கூடிய நிலையில உயர்வு இருக்கு. உதவிகள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதே போல திருமண வயதில் கூடிய கன்னி பெண்களுக்கு திருமணம் நடந்தேறும். குழந்தை பாக்கியம் உண்டாகுது. பொன் பொருள் சேருது. கல்வியை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் அதிகமாகுதுங்க. எல்லாமே சிறப்பா இருக்கும். நன்மைகள் உண்டு. எதிர்பார்த்த கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதிக மதிப்பெண்களை பெற போறீங்க. போட்டித் தேர்வுக்கு தயாரக்கூடிய மாணவர்களுக்குமே அரசாங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் விலகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் இருக்கு. நிம்மதி இருக்கும். தம்பதிகளுடைய ஒற்றுமை இருக்கும். சிலருக்கு சொத்து சேரும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பொன் பொருள் சேரும். புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய யுகம் இருக்கு. பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை அதிகமாகுது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா ஒட்டு மொத்த 2026 பலன்கள் அப்படிங்கிறது கடக ராசிக்காரர்களுக்கு பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கை மேல கொடுக்குற அளவுக்கு அதிர்ஷ்டகரமான வருஷங்க. கரெக்டா பயன்படுத்துங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க. எல்லார்ட்டையும் உண்மையா இருக்காதீங்க. வெளிப்படைத்தன்மையை கொஞ்சம் மறைமுகமா வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ரகசியங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காம இருங்க. எல்லார்ட்டையும் பேசுறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. எல்லாருக்கும் உதவி செய்யறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து பலன் கொடுக்கறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம். முடிஞ்சா ஒவ்வொரு பௌர்ணமியுமே திருவண்ணாமலை அல்லது பர்வதமலை பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வலம் வந்துட்டு வாங்க. அள்ளி மலர அம்பாளுக்கு திங்கட்கிழமைகள் தோறும் சாற்றி வழிபாடு செய்ய குழப்பங்கள் அகலும். மனம் தெளிவடையும். அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் மேற்கு, வடக்கு. இந்த திசை சார்ந்த விஷயங்களை செய்யறது நன்மையை கொடுக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஓரைகள், ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யினாக்க சந்திர ஓரை, குரு ஓரையை பயன்படுத்துங்க. நன்மைகள் பெருகும். அதே போல பஞ்சமி திதி நாட்கள்ல வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க. அது ரொம்ப விசேஷம். பிரதோஷ காலங்கள்ல சிவாலயத்துக்கு போயிட்டு அபிஷேக திரவியங்களை வாங்கி கொடுத்து வழிபாட்டுல கலந்துக்கோங்க. தடைகள் நீங்கும். வருமானம் உயரும். இதுல நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் புலன்பூசம் நட்சத்திரம் பைரவர் வழிபாடு பண்ணுங்க. சங்கடங்கள் நீங்கும். நன்மைகள் அதிகமாகும். அதே போல பூசம் நட்சத்திரக்காரங்க சனீஸ்வரருக்கு சனிக்கிழமையில நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது நன்மையை கொடுக்குங்க. அதே போல ஆயில நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு மகாவிஷ்ணு வழிபாடு நெருக்கடிகளை நீக்கி நன்மையை மேம்படுத்தும். கூடவே முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வலம் வாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சமான தேனும் தினைமாவும் அங்க நைவேத்தியம் வச்சு பாடைங்க. வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க. செவ்வாய்க்கிழமையில விரதம் இருக்க முடியாது. இன்னும் சிறப்பு. குறிப்பா அவருக்கு செவ்வரளி மாலை கட்டி அவருக்கு சாற்றி வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் பார்த்தோம்னாக்கா திங்கள், புதன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 5. இதை பயன்படுத்திக்கோங்க. இதுல குடும்பத்தோட நீங்க போக வேண்டிய ஆலயம் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய, அதாவது நண்டானூர்னு சொல்லக்கூடிய திருந்து தேவன்குடி கற்கடேஸ்வரரை வணங்கி வருவதால சிறப்பு உண்டு. ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய படிக்கூடிய மாணவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. முடிஞ்சா அவனுடைய படிப்பு செலவை ஏத்துக்கோங்க. முல்லை கொடி நட்டு அதை பராமரிங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே திருப்தி உண்டு, ஏற்றம் உண்டு. இதோட ஸ்ரீ மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுங்க. அனுதினமும் அபிராமி அந்தாதியை படிங்க. கூடவே மன வளம் குன்றியவர்களுக்கு உணவு உடை கொடுங்க. புன்னை மரக்கன்று நட்டு பராமரிங்க. மகிழ்ச்சி பொங்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த ஒட்டுமொத்த பலன்கள் எல்லாமே 2026 இந்த ஆங்கில புத்தாண்டு கடகராசிகளுக்கு அற்புதமான வருஷம். அனுகூலத்தை அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய வருஷங்கிறத புரிய வச்சாச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கணக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வருடம் போலவே இனி வரக்கூடிய எல்லா வருடமும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வருடங்களாவே அமையட்டும்னு சொல்லி எல்லா தெய்வங்கள்கிட்டையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க. இதுல உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் சரி, என்னுடைய அன்பு ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுள், நீடித்த நிலைத்த பேரு, புகழ், செல்வ செழிப்பு எல்லாமே கிடைக்க பெற்று குடும்பத்தோட ஒத்துமையா சந்தோஷமா வாழணும்னு சொல்லி வேண்டிக்கிறேங்க. வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க.
உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்களும் மற்றவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிங்க. எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பிடிக்கணுக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பதிவு சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். என்றென்றும் தெய்வ பலத்துடன். நன்றிங்க.